الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد وأيضا وأقيموا الصلاة وآتوا الزكاة وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وإقام الصلاة وإيتاء الزكاة وحج البيت وصوم رمضان رواه البخاري ومسلم أو كما قاله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலம் அனைத்தையும் அழகாக படைத்து அற்புதமான முறையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயனாகிய அந்த அல்லாஹுக்கே சொந்தமாகும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணைய துணை அற்றவன். லம் எலிது வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாரால் பெறப்படவும் இல்லை. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், வணக்கத்துக்கு தகுதியானவன் அந்த நாயனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக சாட்சி கூறுகின்றேன். மேலும் ஸலவாத்தும் சலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் செழிப்போடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக சாந்தி நிறைந்ததாக இருக்கின்றதோ அவைகளை இவ்வவனியில் அறிமுகம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசிகள் மீதிலும், அதிலும் சையதுல் அவ்வலீன் வல் ஆஹிரீன், முன்னோர்கள் பின்னோர்களின் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அன்போடு எடுத்து நடந்த உத்தம தோழர்கள், அவர்களை துயர்ந்த தாபியன்கள், அன்னவர்களை துயர்ந்த தாபியன்கள், சாலிஹீன்கள், அல்லாஹ்வை நம்பி பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர்கள் மீது மென்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் அன்புக்குரிய நல்லடியார்களே, பெரியோர்களே, வாலிபர் நண்பர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலு அவனது பூமியில் வாழும் காலமெல்லாம் எமது ஈருலக ஈடேற்றத்துக்காக நல்வாழ்வுக்காக எவைகளையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்பதாக கட்டளையாக பணித்திருக்கின்றானோ அவைகளை தமது வாழ்க்கையின் சகல சந்தர்ப்பங்களிலும் எடுத்து நடந்து கொள்ளும்படியாகவும், எவைகளை மேற்கொள்வதனால் எமது ஈருலக வாழ்வும் பேரழிவையும் இழிவையும் சந்திக்க வேண்டும் என்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றோமோ அத்தகைய விலக்கல்களிலிருந்து முற்றாக விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படியாக ஆரம்பமாக அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நட்போதனை செய்து கொள்கிறேன். செயல்படுத்தக்கூடிய நல் இதயத்தையும் நட்பாக்கியத்தையும் கிருபையுள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லீம்களுக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ்வின் அன்புக்குரிய நல்லடியார்களே, பெரியோர்களே, வாலிபர் நண்பர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எம்மையெல்லாம் வாழ வைப்பதற்காக வேண்டி பரிசுத்தமான தீனுல் இஸ்லாத்தை பாக்கியமாக தந்திருக்கின்றான். அந்த பரிசுத்தமான தீனுல் இஸ்லாம் எம்மை வாழ்வதற்கான எல்லா நலவுகளையும் உள்ளடக்கப்பட்டதான கட்டளைகளாக கடமைகளாக பலதை தந்திருக்கின்றான். அந்த கட்டளைகள் கடமைகள் எம்மை வாழ வைப்பதற்காக சில வரம்புகளை அல்லாஹ் இட்டிருக்கின்றான். அந்த வரம்புகள் தம்மை வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக. யார் வரம்பை தாண்டி விடுவார்களோ தன்னை அழிவில் ஆழ்த்தி கொண்டதாக அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். وَمَنْ يَتَعَدَّ حُدُودَ اللَّهِ فَقَدْ ظَلَمَ نَفْسَهُ, யார் வரம்புகளை தாண்டி செல்கின்றார்களோ அவர்கள் தனக்கு தானே அநியாயம் செய்து கொள்கின்றார்கள் என்பதாகத்தான் அல்லாஹ் திருமறையின் மூலமாக தீர்ப்பு கூறுகின்றான். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, படைத்தவனாகிய ஜல்ல ஜலாலுஹு எமக்காக என்னென்ன கட்டளைகளை இடுகின்றானோ எம்மையெல்லாம் வாழ வைப்பதற்காக தரப்பட்டிருக்கக்கூடியதான நலவுகள் நிறைந்த உத்தரவுகள் தானே தவிர எம்மை சிரமப்படுத்துவதற்காக தரப்பட்ட கடமைகளோ கட்டளைகளோ இல்லை என்பது துல்லியமாக குர்ஆனின் மூலமாக எமக்கு எடுத்து காட்டப்படுகின்றது.
அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் நோன்பு என்ற கடமையை சுமந்தவர்களாக, காலையிலிருந்து மாலை வரைக்கும் பசியோடு தாகத்தோடு ஆசைகளை எல்லாம் அடக்கி அல்லாஹுக்காக அல்லாஹுடைய கடமையை சுமந்தவர்களாக ஒரு மாத காலமாக தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பயிற்சியிலே கடத்தி கொண்டிருக்கின்றோம். இதே போன்று 5 நேர தொழுகை என்ற அடிப்படையில் நாளாந்தம் தன்னுடைய ஜோலிகள் வேலைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு அல்லாஹ் அழைக்கின்றானே என்ற ஒரு கட்டளையை உள்ளத்தில் எடுத்துக்கொண்டவர்களாக அல்லாஹுடைய இல்லத்தை நாடி தேடி ஓடி வந்து அல்லாஹுக்காக சுஜூது செய்யக்கூடிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான தொழுகையாளிகள் ஏன் கடமை என்பதை மதிப்பதனால். சகோதரர்களே, பெரியார்களே, இதே போன்றுதான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நோன்பை கடமையாக்கியதைப் போல, தொழுகையை கடமையாக்கியதைப் போல, பணத்தின் மீது உள்ள ஒரு ஜக்காத்தையும் ஜல்ல ஜலாலுஹு கடமையாக்கி வைத்திருக்கின்றான். பணத்தின் மீது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஜக்காத் என்ற பெயரில் ஒரு கடமையை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு விதியாக்கி இருக்கின்றான். அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வர்ணித்து சொன்னார்கள், இஸ்லாம் என்ற கட்டிடம், இஸ்லாம் என்பது ஒரு கட்டிடத்தை போன்றது என்ற அடிப்படையில் நபி அவர்கள் வர்ணிக்கின்றார்கள். புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின், 5 அடிப்படைகளின் மீது அமைக்கப்பட்டு விட்டது. அதில் ஒன்றுதான் படைத்தவனாகிய ஹாலிக், அவனால் அனுப்பப்பட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வை கொண்டு சாட்சி சொல்வது, நபி அவர்களை கொண்டு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை உண்மையாக நம்பி, அதே போன்று நபி அவர்களை அனுப்பினான் தூதராக, அவர்களை உண்மையாக சாட்சி சொல்லி நபியாக ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையின் மீது தொழுகையை நிலைநாட்டுவது, ஜக்காத்தை நிறைவு செய்வது, ஹஜ்ஜை செய்வது, இதே போன்று ரமலானுடைய மாதம் நோன்பு நோற்பது என்பதாக 5 கடமைகளை பற்றி நபி அவர்கள் வர்ணிக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாம் பூரணம் அடையணுமாக இருந்தால் அந்த மனிதனிடத்தில் இந்த கடமைகள் அத்தனையும் நிரப்பம் பெறுவது, பரிபூர்ணமான இஸ்லாம் அந்த மனிதனில் பிரதிபலிக்கின்றது என்பது அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சங்கைக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஜக்காத்துடைய கடமையை பற்றி உலமாக்கள் எழுதுகின்றார்கள், நோன்புக்கு முன்பதாக கடமையாக்கப்பட்டது ஜக்காத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது, ஜக்காத்துக்கு பிறகுதான் நோன்பு கடமையாக்கப்படுகின்றது. அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எம்மை பலர்களை பல தரத்தில் படைத்திருக்கின்றான் பரிசோதிப்பதற்காக. வஹுவல்லதி ஜஅலகும் ஹலாயிஃபல் அர்த் வரஃபஅ பஅதகும் ஃபௌக பஅதின் தரஜாத்தின் லியப்லுவக்கும் ஃபீமா ஆதாக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்கள் சிலர்களை நாம் உயர்த்தி வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான், உங்களை நாங்கள் பிரதிநிதிகளாக சிலர்களை விட நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கின்றோம் அந்தஸ்துகளால். அது அறிவு என்ற அடிப்படையில் இருக்கலாம், பணம் என்ற அடிப்படையில் இருக்கலாம், பொருள் என்ற அடிப்படையில் இருக்கலாம். பல தரஜாத்துகளால் நாங்கள் உங்களை சிறப்பித்து வைத்திருக்கின்றோம், உயர்த்தி வைத்திருக்கின்றோம். ஏன்? லியபுலுவக்கும் ஃபீமா ஆத்தாக்கும், நாங்கள் உங்களுக்கு தந்ததை கொண்டு சோதிப்பதற்காக. சகோதரர்களே, பெரியார்களே, சோதிப்பதற்காக அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். யார் யாருக்கு என்னென்ன திறமைகளும் ஆற்றல்களும் இருக்கின்றதோ சோதனைக்காக. பணம் பொருள் என்ற வளர்ச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா? சோதனைக்காக. சகோதரர்களே, பெரியார்களே, அறிவு ஆற்றல் அல்லது பதவி பட்டம் என்ற அடிப்படையில் அவர்கள் உலகத்தில் பறந்து கொண்டிருக்கின்றார்களா? சோதிப்பதற்காக. சகோதரர்களே, இப்படியாக பலர்கள் பல விதத்திலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பல தரத்திலே அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். ஒன்றுக்காகத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்களை சோதிப்பதற்காக. இந்த சோதனைகள் பல விதத்திலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பல அடிப்படைகளில் அவர்களுக்கு அல்லாஹ் பல நிலைமைகளை உண்டாக்கி வைத்திருக்கின்றான், விதிமுறைகள் என்ற அடிப்படையில். சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் ஜக்காத் என்பது பணத்தை பெற்றவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கடமையாக்கி வைத்திருக்கின்றான். அந்த கடமை அவர்களை சிரமப்படுத்துவதற்காக அல்ல, அவர்களை வாழ வைப்பதற்காக, அவர்களுடைய பொருளை பாதுகாப்பதற்காக. அந்த ஜக்காத் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தையே சகோதரர்களே, பெரியார்களே, சிறப்பாகவே உலமாக்கள் எழுதுகின்றார்கள். ஜக்காத் என்றால் அர்த்தமே சகோதரர்களே, முதலாவது அத்தத்ஹீர், அந்த மனிதனுடைய பணத்தை சுத்தம் செய்யக்கூடியது, அந்த பணத்தை சுத்தமாக்கி விடுகின்றது. இரண்டாவது அர்த்தம் ஜக்காத் என்பதற்கு அன்னாமா வளர்கின்றது என்ற வளருகின்றது என்ற அர்த்தம். சகோதரர்களே, உலமாக்கள் எழுதுகின்றார்கள், கடமையை செய்யக்கூடிய சமயத்தில் அல்லாஹு தாலா அதனை வளர்த்து கொடுக்கின்றான், அதிகப்படுத்துகின்றான், அதனை அதிகப்படுத்தி கொடுக்கின்றான். எனவே இருந்ததை விட அது வளர்ந்து விடுகின்றது. ஏன்? அதனை கொடுக்கக்கூடிய சமயத்தில் யாரெல்லாம் பெற்றுக்கொள்கின்றார்களோ நல்ல பல மக்களுடைய துஆக்களின் மூலமாக இவனுடைய பணம் வளர்ச்சிக்கு காரணமாக ஆகிவிடுகின்றது. ஒரு சோதரர் சொல்கின்றார், ஒரு ஏழைக்காக நான் என்னுடைய ஜக்காத்தை கொண்டு கொடுத்தேன். கொடுக்கக்கூடிய சமயத்தில் அவர் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு சொன்னார், அல்லாஹ் உங்களுக்கு கோடி கோடியாக கொடுப்பதற்கான நிலைமைகளை உண்டாக்கி தருவானாக என்பதாக சொன்னார். சகோதரர்களே, சில காலத்துக்கு பிறகு அவர் சொல்லுகின்றார், யாருடைய துஆவோ தெரியாது, எமது ஊரிலேயே மிக மிக அதிகமாக
அளவில் நான் கோடிக்கணக்கில் ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்புகளை உண்டாக்கி தந்து விட்டான் என்பதாக சொல்கின்றார். சங்கைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாஹு ஜக்காத் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தத்தையும் இதை புதிந்ததாகத்தான் இருக்கின்றது. யார் ஜக்காத் என்றாலே வளர்கின்றது என்ற அர்த்தம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, பெரியார்களே, கொடுக்கப்பட்டவர்களுடைய துவாவினால் அது வளர்கின்றது. இன்னும் அந்த பணத்தை ஏழைகளுடைய சொத்தாக இருப்பதனால், அதனை கணக்கிட்டு கொடுத்து விடுவதனால் அந்த பணம் பரிசுத்தம் உள்ளதாக அமைந்து விடுகின்றது. சகோதரர்களே, பெரியார்களே, ஏழைகளுடைய சொத்துக்கள் அதோடு கலந்திருக்கக்கூடிய சமயத்தில் அழுக்குகள் ஊத்தைகள் அதோடு கலந்து அது சுத்தம் அற்றதாக இருக்கின்றது. எனவே ஜக்காத்தை கலட்டி கொடுத்து விடும் பொழுது அது பரிசுத்தமுடையதாக மாறிவிடுகின்றது. இந்த கருத்துக்களை பொதிந்தது தான் ஜக்காத்தாக உலமாக்கள் பிரகடனப்படுத்துகின்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, யார் ஜக்காத்தை மறுப்பார்களோ காஃபிர்களாக ஆகிவிடுவார்கள், குஃப்ருலை சென்று விடுவார்கள். மாற்றமாக ஜக்காத்து கடமை என்பதை ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் பொடுபோக்காக இருப்பாராக இருந்தால் மார்க்கத்துடைய தீர்ப்பு அவர் மிகப்பெரிய பாவியாக இருக்கின்றார். சங்கைக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, யார் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ரிவாயத்து பதிவு செய்யப்படுகின்றது. ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார். قال رجل يا رسول الله أرأيت إن أدى الرجل زكاة ماله, ஒரு மனிதர் தன்னுடைய பணத்தினுடைய ஜக்காத்தை கொடுத்தால் என்ன அவருக்காக என்ன கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது? நபி அவர்கள் சொல்கின்றார்கள், மன் அத்தா ஜக்காத்த மாலிஹி ஃபக்கத் ذهب عنه شره ரவாஹு தப்ரானி. சொன்னார்கள், யார் தன்னுடைய பணத்தினுடைய ஜக்காத்தை கொடுத்து விடுகின்றார்களோ அந்த பணத்தின் மீது இருக்கக்கூடியதான ஷர்றுகள் அந்த மனிதனை அந்த பணத்தை விட்டு தூரமாகி விடுகின்றது, போய்விடுகின்றது என்பதாக நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அது மாத்திரமல்ல, நபி அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார்கள், ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ் ஜக்காத், உங்களுடைய பணத்தை ஜக்காத்தின் மூலமாக அரணிட்டுக் கொள்ளுங்கள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் செய்து கொள்ளுங்கள். அரசன் இருக்கின்றார் என்றால் அரசனை நினைத்தவர்களெல்லாம் நினைத்த மாதிரி போய்த்து நெருங்கிவிட முடியாது. அவனுடைய அரண்மனையை சூழ பிரமாண்டமான கோட்டைகள் கட்டப்பட்டிருக்கின்றது அல்லவா? இதை போன்ற நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹஸ்ஸினு, நீங்கள் அரண் அமைத்துக் கொள்ளுங்கள், கோட்டைகள் கட்டிக்கொள்ளுங்கள், அம்வாலக்கும், உங்களுடைய பணத்துக்கு பிஸ் ஜக்காத், ஜக்காத்தின் மூலமாக என்பதாக நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மேலும் சொன்னார்கள், வதாவு மர்லாக்கும் பிஸ் சதகா, உங்களுடைய நோயாளிகளுக்கு சதகாக்களை கொண்டு தர்மங்களை கொண்டு வைத்தியம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஜக்காத்தின் மூலமாக பணத்தின் மீது ஏற்படக்கூடியதான ஆபத்துகள் அழிவுகளை எல்லாம் அந்த ஜக்காத் என்ற பணம் ஜக்காத்தின் மூலமாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அறிபவர்கள் மிக சொற்பம். நான் ஜக்காத்தை கொடுத்து விட்டால் எனது பணம் பாதுகாப்புக்குரியதாக அமைந்து விடுகின்றது என்ற உண்மையையும் உறுதியையும் அவர்கள் உள்ளத்தில் எடுத்துக்கொள்வது கடமையாக இருக்கின்றது. சகோதரர்களே, பெரியார்களே, இல்லாத பட்சத்தில் சகோதரர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி அவர்கள் இப்படி கூட எச்சரிக்கின்றார்கள், மா தலிஃப மாலு ஃபி பர்ரின் வலா பஹரின் இல்லா பி மன்இஹா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடலிலோ கரையிலோ பணத்துக்கு ஏதாவது ஆபத்துகள் அழிவுகள் ஏற்படுகின்றதா? சம்பி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த அதற்குரிய ஜக்காத்தை தடுப்பதனால் ஏற்படுகின்றது என்பதாக நபி அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். அதற்குரிய ஜக்காத்து கொடுக்கப்படாததனால் தான் கடலிலும் சரி கரையிலும் சரி அந்த பணத்துக்கான பாதுகாப்பில்லாத அழிவுகள் ஏற்படுகின்றது என்பதாக நபி அவர்கள் எச்சரித்து சொல்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எந்த விதத்தில் கடலில் உள்ளது அழிந்து போய்விட்டது, அது பிரம்மாண்டமான அலை வந்ததனால் அழிந்து போய்விட்டது என்பதாக சொல்லலாம். ஏன் அந்த அலை கூட கரையை நாடி வந்து அழித்து விட்ட வரலாறு இலங்கை மக்கள் காணாத உண்மை அல்ல. சகோதரர்களே, பெரியார்களே, சில சமயத்தில் தன்னுடைய பணம் அழிந்து கொண்டிருக்கின்றது, தனது கையினாலேயே கொடுத்து யார் யாருக்கோ ஏதாவது ஆபத்துகளில் மாட்டிக்கொண்டு அவர் தன்னுடைய பணத்தை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இவருடைய கையாலே அது அழிக்கப்படுகின்றது. ஏன் அழிவுக்கு காரணம்? இவருடைய ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்ற ஒரு உண்மையை அவர் புரியாததனால். அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எமக்கெல்லாம் பரிசுத்தமான தீனுல் இஸ்லாத்திலே ஜக்காத்துடைய கடமையை எமக்கு தந்திருப்பது நம்முடைய பணத்தை பாதுகாப்பதற்காகவும் ஏழைகள் வாழ்வதற்குமாக அல்லாஹ் அப்படியான நலவுகள் நிறைந்த ஒரு கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றார். சங்கையான சகோதரர்களே, மாத்திரமல்ல, நபி அவர்கள் இப்படியும் சொன்னார்கள், இன்ன தமாம இஸ்லாமிக்கும் அந்து அத்து ஜக்காத் அம்வாலிக்கும் ரவாஹுல் பஸார்.
சொன்னார்கள், உங்களுடைய மார்க்கம், உங்களுடைய இஸ்லாம் நிரப்பம் அடைவது நீங்கள் உங்களுடைய பணத்துக்குரிய ஜக்காத்தை கொடுப்பதனால் தான் என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே கண்ணியமான பெரியார்களே, சோதர்களே, இந்த அடிப்படையில் தனது பணத்துக்கு பாதுகாப்பை செய்ய வேண்டுமா? அந்த பாதுகாப்பு அவர்களை ஜக்காத்தை கொடுப்பதனால்தான், ஜக்காத்தை கொடுப்பதனால்தான் அல்லாஹ் பாதுகாப்பை முடிவு செய்து வைத்திருக்கின்றான். மாற்றமாக சோர்களே, நாம் எல்லாம் தேடிக்கொண்ட பணம் அல்ல, படைத்தவனால் கொடுக்கப்பட்ட பணம் என்பதனை மறந்துவிடக்கூடாது. ஜக்காத்தை கொடுங்கள், ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும் என்பதெல்லாம் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இது நான் எவ்வளவு சிரமப்பட்டு தேடியது, நான் எத்தனை வருஷங்களாக பாடுபட்டிருக்கின்றேன் என்பதாக பலர்கள் தன்னுடைய முயற்சியும் தன்னுடைய திறமையும் தன்னுடைய ஆட்டமும் ஓட்டத்தினுடைய முடிவுதான் இந்த பணம் குவியல்கள் என்பதாக நினைக்கின்றார்கள். சோர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ஆரம்பமாக சொன்ன ஆயத்திலே தெளிவாக சொல்லிவிட்டான், வரஃபஅ பஅதகும் ஃபௌக பஅத், சிலர்களை விட நாம் உயர்த்தி வைத்திருக்கின்றோம். பெரியார்களே, சகோதரர்களே, பிறந்தவர் உழைக்கக்கூடிய அத்தனை உழைப்பாளிகளும் நான் நல்ல முறையில் உழைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் ஓடி ஓடி உழைக்கின்றார்கள். சகோதரர், வருடக்கணக்கில் உழைக்கின்றார்கள், வருடக்கணக்கில் தன்னை அர்ப்பணிக்கின்றார்கள். ஆனால் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சிலர்களை பார்க்கின்றோம், அதே தரத்தில் தான் இருக்கின்றார்கள். சிலர்களை பார்க்கின்றோம், சில வருடங்களில் அவர்கள் பணத்தால் பெரும் இடத்தை அடைந்து விடுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இவருடைய திறமையினாலா? திறமையின் அடிப்படையில் பார்ப்பதாக இருந்தால் எல்லோரும் உழைக்கத்தானே செய்கின்றார்கள், எல்லோரும் ஒரு மட்டத்துக்கு வந்து விடலாமே. இல்லை சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் புறத்திலிருந்து கொடுக்கின்றான். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாங்கள் உங்களுக்கு தந்ததிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். நாங்கள் தேடிக்கொண்டதிலிருந்து செலவு செய்யுங்கள் என்பதாக சொல்லவில்லை. அது சொன்னது யார் என்று தெரியுமா? குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், காரூன் லானத்துல்லாஹி அலைஹி சொன்னான், நான் தேடியது என்பதாக சொன்னான். சகோதரர்களே, பெரியார்களே, காரூன் பெருத்த செல்வந்தன், அவனுடைய செல்வத்தை பற்றி குர்ஆன் தெளிவாகவே பேசுகின்றது. இன்ன காரூன கான மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம் வஆதைனாஹு மினல் குனூஸ் மா இன்ன மஃபாத்திஹஹு லதனூஉ பில் உஸ்பதி உலில் குவா இத் கால லஹு கௌமுஹு லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன் வப்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆகிரத வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக் வலா தப்கில் ஃபஸாத ஃபில் அர்த். அல்லாஹ் தெளிவாகவே சொல்லுகின்றானே, நிச்சயமாக காரூன் எப்படிப்பட்டவன் என்றால், மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தில் உள்ளவனாக இருந்தான். சகோதரர்களே, பெரியார்களே, அவனுடைய பணத்தை பற்றி தெளிவாக அல்லாஹ்வே சொல்லி காட்டி விடுகின்றான். அவனுடைய ஸ்டோர்கள், ஹசானாக்களுடைய சாவிகளை சுமப்பதற்கு லதனூஉ பில் உஸ்பதி உலில் குவா, ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டம் சிரமத்தோடு சுமப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சிரமத்தோடு அந்த ஸ்டோர்களுடைய சாவிகளை, திறப்புகளை சுமப்பதற்கு பலம் வாய்ந்த ஒரு கூட்டம் தேவை. அதுவும் சிரமத்தோடு சுமப்பார்கள். அப்படியாக இருந்தால் அவனுடைய சொத்துக்கள் எந்த அளவுக்கு நிறைந்ததாக இருந்திருக்கும். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சோதர்களே, அந்த அந்த காரூனுடைய விடயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஏ காரூன் அஹ்சின் கமா அஹ்ஸன் அல்லாஹு இலைக், அல்லாஹ் சொல்லுகின்றான், உனக்கு அல்லாஹ் உபகாரம் செய்ததை போன்று நீனும் உபகாரம் செய்து கொள் என்பதாக சொல்லப்பட்ட சமயத்தில் அவன் சொன்னான், கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்ம், இதுவெல்லாம் நான் கொடுக்கப்பட்டது என்னுடைய அறிவுத்திறனால் உண்டாக்கி கொண்டது, நானாக தேடிக்கொண்டது. கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, சகோதரர்களே, என்னிடத்தில் இருக்கக்கூடிய அறிவுத்திறனால் நான் உண்டாக்கி கொண்டது, தேடிக்கொண்டது என்பதாக சொன்னான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், இதெல்லாம் நான் தேடிக்கொண்டது, என்னுடைய ஆற்றலினால் நான் உருவாக்கி கொண்டது. சகோதரர்களே, இது யாருடைய தன்மை என்றால் காரூனுடைய தன்மை. இது காரூனியத்தினுடைய உணர்வுகள், நான் தேடிக்கொண்டது. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது என்ற உண்மையை மறந்து விடுகின்றான். சில மாதங்கள் படுக்கையில் புரண்டு விட்டால் இவருடைய பணமெல்லாம் எங்கே சென்று விடும்? இவருடைய ஆட்ட ஓட்டங்கள் எல்லாம் அடங்கிவிடும். இவருடைய வருமான வழிகள் எல்லாம் அப்படியே சகோதரர்களை அமைதி அடைந்து விடும். சகோதரர்களே, பெரியார்களே, யார் ஓட வைப்பது? எங்கிருந்து ஆற்றல்கள் கிடைத்தது? கொடுக்கக்கூடியவன் அவனுடைய புறத்தில் இருந்து, அவனுடைய ஹசானாவில் இருந்து அல்லாஹ் சோதனைக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே கொடுத்த பணத்திலிருந்து கொடுக்கும்படிதான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லுகின்றானே தவிர, நானும் நீங்களும் என்னுடைய அறிவினால், எமது ஓட்டத்தினால், எமது முயற்சியினால் தேடிக்கொண்டதை கொடுங்க என்பதாக சொல்லவில்லை. வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாங்கள் தந்ததை நீங்கள் செலவு செய்யுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பிறகு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு காரூனுடைய அவனுடைய எல்லா சொத்துக்கும் என்ன நடந்தது என்ற தீர்ப்பையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே,
அவனுக்கு கிடைத்ததை போன்று அவன் அடைந்த நலவுகளை போன்று அடுத்தவர்களுக்கும் நலவுகளை உண்டாக்கலாமே என்று சிந்திக்க மறந்து விட்டான். வஅஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்தது போன்று நீ உபகாரம் செய் என்பதாக சொல்லப்பட்ட சமயத்தில் அவன் கொடுக்க முடியாது என்பதாக தன்னுடைய ஆற்றலினால் தன்னுடைய திறமையினால் தேடிக்கொண்டது என்பதாக திமுறாக நடந்தான் அல்லவா? அன்புக்குரிய பெரியார்களே, சோதர்களே, அல்லாஹ் முடிவை சொல்லி காட்டுகின்றான். ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த் ஃபமா கான லஹு மின் ஃபிஅத்தி யன்சுரூனஹு மின் தூனில்லாஹ். ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த், நாம் அவனையும் அவனுடைய ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த், அவனுடைய அரண்மனைகளையும் அப்படியே பூமிக்கு பிளந்து சுழி வாங்கிவிட்டோம். சகோதரர்களே, சிலர் அவனுக்கும் அது பிரயோஜனமற்றதாக ஆகிவிட்டது, அவனுடைய சந்ததிகளுக்கு பரம்பரைக்கும் பிரயோஜனமற்றதாக ஆகிவிட்டது. பலர்கள் படைத்தவனை பயந்து கொடுப்பதற்கு சகோதரர்களே, பெரியார்களே யோசித்துக் கொண்டிருக்கின்றார்களே. எமது சந்ததிகள் இருக்கின்றார்களே, எமது பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்களே, அவர்களெல்லாம் வளமாக வாழ வேண்டுமே என்பதாக சகோதரர்களே வாழ்வதற்காக கஞ்சத்தனம் காட்டுகின்றார்கள். இல்லை சகோதரர்களே, ஜகாத்துடைய விடயத்தில் அப்படி நடக்குமாக இருந்தால் அவர்களும் அதனை கொண்டு அனுபவிக்க மாட்டார்கள், தனது பிள்ளைகள் பிச்சலங்கள் கூட அனுபவிப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டான் என்பது இந்த வரலாற்று நிகழ்ச்சி தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த், நாம் அவனையும் அவனுடைய பிச்சலங்களையும் அப்படியே பூமி அவனையும் அவனுடைய பொருள்களையும் அவனுடைய அரச மாளிகை அவனுடைய அரண்மனைகளை எல்லாம் அப்படியே பூமி பிளந்து சுழி வாங்கிவிட்ட வரலாற்றை தெளிவாக குர்ஆன் நமக்கு படித்து தருகின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சோதர்களே, ஜகாத் என்ற கடமை இது பணத்தை படைத்தவன் கொடுத்ததுக்கு பிறகு கணக்கிட்டு சகோதரர்களே, பெரியார்களே, அதில் 2.5% ஜகாத்தை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் என்பது ஷரியத்தினுடைய இஸ்லாத்துடைய தீர்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் இஸ்லாமிய அரசாங்கமாக இருக்குமாக இருந்தால் அரசாங்கத்தின் அடிப்படையில் அவர்களுடைய பணங்கள் கணக்கிடப்பட்டு அந்த பணத்தை அவர்களிடத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும். ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன், அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்களுடைய பணத்திலிருந்து நபியை நீங்கள் எடுங்கள், அவர்களுடைய பணத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் தர வேண்டும் என்பதல்ல. ஹுதுஹும், அவர்களிடத்திலே நபியை நீங்கள் எடுங்கள் என்பதாகத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சோதர்களே, அப்படிப்பட்ட ஏழைகளுடைய பொருளும் பணமும் பணக்காரர்களுடைய செல்வந்தர்களுடைய பணங்களோடு செல்வங்களோடு அது இணைந்திருக்கின்றது. வருடத்தில் ஒருமுறை கணக்கிடப்பட்டு அந்த ஏழைகளுக்குரிய தொகைகளை கொடுத்து விட வேண்டும் என்பது ஷரியத்தினுடைய இஸ்லாத்தினுடைய படைத்தவனுடைய கட்டளையாக தீர்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அந்த கடமைகள் கொடுக்கப்படாததனால் அந்த நிலைமைகள் சரிவர உலகத்தில் ஈமானை சுமந்தவர்கள் தொழுகையை தொழக்கூடிய சீதவைகள் அல்லாஹுடைய கடமைகள் பலதை நல்ல முறையில் செய்யக்கூடிய சகோதரர்கள் செயல்படுத்தப்படாததன் காரணமாக இந்த கடமையை கடமையாக விளங்கி அதுக்கான கணக்குகளை சரிவர கணக்கிட்டு கொடுக்கப்படாததனால் எத்தனையோ பல ஏழைகள் சகோதரர்களே, பெரியார்களே, வாடி வதங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சகோதரர் சொல்லுகின்றார், நான் திருமணம் செய்து 30 வருடங்கள் ஆகிவிட்டது, நான் திருமணம் செய்து 30 வருடங்கள், நான் தற்பொழுது 31வது வீட்டிலே கூலிக்காக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக சொல்லுகின்றார். சகோதரர்களே, பெரியார்களே, இன்னொருவர் சொல்லுகின்றார், சகோதரர்களே, பெரியார்களே, சில வருடங்களுக்கு முன்பதாக சொல்லுகின்றார், என்னுடைய நிலைமை என்னவாகுமோ தெரியாது, மாற்று மதத்தவர்கள் அப்படி இப்படியெல்லாம் தருவோம் என்பதாக சொல்லுகின்றார்கள். எனவே ஈமானை கொடுத்துவிட்டு ஈமானை இழந்துவிட்டு என்னுடைய நிலைமையை சமாளிப்பதற்காக போய் சேர்ந்து கொள்ளலாமா என்பதாக சிலர்கள் நாடுகின்றார்கள். மட்டுமல்ல, உலகத்தில் ஆங்காங்கே இந்த நிலைமைகளை காணக்கூடியதாகவும் இருக்கின்றது. அன்புக்குரிய பெரியார்களே, சோர்களே, அது மாத்திரமல்ல, பல சகோதரர்கள் ஈமானை சுமந்து இஸ்லாத்தை சுமந்தவர்களாக இஸ்லாத்துக்குள்ளே நுழைகின்றார்கள். முஅல்லஃபத்துல் குலூப் என்பதாக ஷரியத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லிவிட்டான். அவர்களுக்கும் ஜகாத்து கொடுப்பது கடமை என்பதாக அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்றான். அது கொடுக்கப்படாததனால் ஈமான் இஸ்லாத்தில் இணைந்தவர்கள் பலர்கள் திரும்பவும் அவர்கள் ஈமானையும் இஸ்லாத்தையும் பறிகொடுத்து விட்டு குஃப்ரிலே சென்று விட்டார்கள். அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஏன் இந்த அவல நிலை? இஸ்லாம் அழகாகவே சகோதரர்களே, இஸ்லாம் அழகாகவே எமக்கு பணத்தின் மீது ஒரு விதிமுறைகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அத்தனை பேர்களையும் வாழ்வதற்காக, அத்தனை பேர்களும் சிரமம் இல்லாமல் உலகத்திலே அவர்களுடைய துஆவோடு இவர்கள் வாழ்வார்கள், இவர்களுடைய பணத்தினால் உதவியினால் அவர்கள் வாழ்வார்கள். ஆக உலகத்தில் சகோதரர்களே, நாம் அத்தனை பேர்களும் வாழ வேண்டும் என்பதற்காக அழகான வாழ்க்கை திட்டம் ஜகாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் இப்படி இஸ்லாம் எமக்கு ஷரியத் இப்படியெல்லாம் வரம்படுகின்றது. ஆனால் பலர்கள் இந்த கடமைகளை மறந்துவிட்டு சகோதரர்களே, வருடத்தில் 3 உம்ராக்கள், ஃபெமிலியாக உம்ராக்கள், ஜகாத்துடைய கடமைகளை நிறைவு செய்வதில் பாரமுகமாக இருக்கின்றார்கள்.
அன்புக்குரிய பெரியார்களே, ஆனால் வருடத்தில் 3 முறை உம்ராக்கள் ஃபெமிலிகளாக செல்லுகின்றார்கள். அந்த சின்ன குழந்தைக்கு அங்கே உம்ரா என்பது கடமையும் இல்லை என்றாலும் கூட அவர்களையும் அழைத்து செல்கின்றார்கள். வேண்டாம் என்பதாக சொல்லவில்லை. சௌர்களை தாராளமாக நல்ல கடமைகளை செய்வோம், அல்லாஹ்விடத்தில் அருளை அள்ளி அடைந்து கொள்வோம். ஆனால் கடமையில் சௌர்களே பெரியார்களே காரியமாக இருப்பது பொறுப்பாக இருக்கின்றது. அது சில காலங்களில் எம்மை இல்லாத ஆக்கிவிடும், அழித்து விடுவதற்கு காரணமாக ஆகிவிடும். பலர்கள் சௌர்களே பெரியார்களே பயணம் என்று செல்வதாக இருந்தால் வாகனம் என்பது தேவை. ஆனால் தேவைக்காக வாகனம் இல்லை, பகட்டுக்காக வாகனங்கள், பகட்டுக்காகவும் பெருமைக்காக வாகனங்கள். தான் குடியிருப்பதற்கு வீடுகள் தேவை சௌர்களே பெரியார்களே. அந்த நேரத்தில் தான் குடியிருப்பதற்கான வீடுகள் வாங்குவதில் பிரச்சனை இல்லை, அதுக்காக ஏற்பாடுகள் செய்வது பிழை அல்ல. ஆனால் பகட்டுக்காகவும் பெருமைக்காகவும் லக்ஸரியான வீடுகள் எத்தனையோ பல கோடிகள். அன்புக்குரிய பெரியார்களே சௌர்களே, ஆனால் ஏழைகள் 31 வருடங்களாக கூலி வீட்டிலே கஷ்டப்படுகின்றார்கள், நோயிலே சிரமப்படுகின்றார்கள், கடன்காரர்களாக தவிக்கின்றார்கள். அன்புக்குரிய சோதர்களே பெரியார்களே, ஒரு சாரார் வாழட்டும், இன்னொரு சாரார் அழியட்டும் என்பது இஸ்லாம் இல்லை. இஸ்லாம் எல்லோரையும் வாழ வைப்பது தான் இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சோதர்களே பெரியார்களே, இந்த அடிப்படையில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஜக்காத்தை சரிவர வருடத்தில் ஒரு முறை நோன்பு பிடிப்பதை போன்று வருடத்தில் ஒரு முறை பணத்துக்கான ஜக்காத்தை, பணத்துக்கான கடமை என்பதனை சரியாக கணக்கிட்டு ஜக்காத்தை கொடுப்பது ஷரியத்தை எமக்கு விதியாக்கி தந்திருக்கின்றது என்ற உண்மையை மறந்துவிடக்கூடாது. கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, ஆனால் எம் நாட்டிலே பலர்கள் இருக்கின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் ஜக்காத்தையும் கொடுக்கின்றார்கள், ஜக்காத்துக்கு மேலால் சதக்காக்கள் என்பதாக பலர்கள் அள்ளி கொடுக்கின்றார்கள். சங்கையான சகோதரர்களே, 2018 ஒரு சகோதரரை சந்தித்தேன். அவர் சொல்லுகின்றார், என்னுடைய பணத்தினுடைய ஜக்காத் 55 லட்சம் தான். ஆனால் சொல்லிவிட்டு சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு செய்த உபகாரம் என்னவென்றால் கடமை என்ற அடிப்படையில் 2.5% கணக்கு பார்க்கும் பொழுது அவருடைய பணம் வெறும் 55 லட்சங்கள் மாத்திரம்தான். ஆனால் அவர் சொன்னால் 2.25 கோடிகளை நான் சதக்காவாகவும் மேலதிகமாக கொடுத்தேன் என்பதாக சொன்னார். 55 கொடுத்துவிட்டு 2.25 கோடி வரைக்கும் நான் கொடுத்தேன் என்பதாக சொல்லுகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, ஏன் எமது நாட்டிலே மஸ்ஜிதுகள் செழிப்பாக இருக்கின்றது? ஜக்காத்தை கொண்டல்ல, சதக்காக்களின் மூலமாக. மதரசாக்கள் சிறப்பாக இயங்குகின்றது சகோதரர்களே, அரசாங்கத்தினுடைய உதவிகளை கொண்டல்ல, சதக்காக்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய உள்ளம் கொண்ட அப்படியான முஹ்சினீன்களை கொண்டு. சகோதரர்களே பெரியார்களே, இப்படியாக பல நலவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஜக்காத்தையும் தாண்டி சதக்காக்களின் மூலமாக. ஆனால் பலர்கள் ஜக்காத்தை கூட கொடுக்க மாட்டேன் என்பதாக சகோதரர்களை பதுக்கிக் கொள்வது என்பது அவர்களுடைய உலக வாழ்வுக்கும் அவருடைய பணம் பாக்கியாக இருப்பதற்கும் அவருடைய சந்ததிகள் வாழ்வதற்கும் சகோதரர்களே தடையாகவும் ஆபத்தாகவும் ஆகிவிடும் என்ற உண்மையை மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, எனவே இந்த அடிப்படையில் படைத்தவனாகி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த ஜக்காத்துடைய கடமையை அல்லாஹ் எமக்கு விதியாக்கி இருக்கின்றான். ஏன் விதியாக்கினான்? எம்மை வாழ வைப்பதற்கு என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பிறக்கும் பொழுது ஏதும் இல்லாமல் பிறந்தோம் சகோதரர்களே, ஏதும் இல்லாமல் பிறந்தோம். தன் மானத்தை மறைப்பதற்கு கூட ஒரு துணி துண்டு இல்லாமல் நிர்வாணிகளாக பிறந்தோம். அல்லாஹ் அத்தனை பணக்காரர்களையும் அப்படித்தான் பிறக்க வைத்தான், ஏழைகளையும் அப்படித்தான் பிறக்க வைத்தான். நிர்வாணிகளாக பிறந்தோம். தன் மானத்தை மறைப்பதற்கு ஒரு துணி துண்டு கூட கிடையாது. இந்த லட்சணத்தில் தான் அத்தனை பேர்களும் உலகத்துக்கு வந்தோம் சகோதரர்களே. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய புறத்திலிருந்து யார் யாரையோ சாட்டி மானங்களை மறைப்பதற்கு துணிகளை ஏற்பாடு செய்தான். நான் காலப்போக்கில் சகோதரர்களே பெரியார்களே இவர்களுடைய அசைவுகளை காரணமாக வைத்து அல்லாஹுடைய புறத்திலிருந்து பல லட்சங்களை கோடிகளாக அல்லாஹ் தான் கொடுத்தானே தவிர எதையும் எடுத்து வந்தவர்கள் அல்ல, இதே போன்று எடுத்துக்கொண்டு போபவர்களும் அல்ல. சகோதரர்களே, ஒரு முஸ்லீமுடைய ஜனாசாவுக்கு கஃபன் அணிவிக்கப்படுகின்றது, அவர் முஸ்லீமுடைய ஜனாசா என்ற ஒரு கண்ணியத்துக்காகத்தானே தவிர சகோதரர்களே பெரியார்களே, இல்லை என்றால் அது கூட அவனுக்கு சொந்தமில்லை. அது கூட அவனுக்கு சொந்தமில்லாத நிலைமையில் வெறுங்கையோடு மண்ணறைக்கு செல்கின்றான். வெறுங்கையோடு வெறுமனே உலகத்துக்கு வந்ததைப் போல, வெறும் மேனியோடு உலகத்துக்கு வந்ததைப் போல வெறும் மேனியோடு தான் மண்ணறைக்கு செல்கின்றான். முஸ்லீம் என்ற ஜனாசாவுடைய கண்ணியத்துக்காகத்தான் கஃனிடப்படுகின்றது. சங்கக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, எனவே இந்த அடிப்படையில் படைத்தவனாகி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எந்த கடமை எமக்கு தந்திருக்கின்றானோ அந்த கடமைகளையும் சரிவர செய்வதோடு மேலதிகமாக சகோதரர்களே நிலைமை எந்த அளவுக்கு என்றால் பலர்கள் வறுமை கோட்டில் வாடி வதங்குகின்றார்கள். ஜக்காத்தை கொடுத்தால் மாத்திரம் கூட அந்த நிலைமையை சமாளிக்க முடியாது. எனவேதான் சதக்காவையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பல இடத்திலே பல விதத்திலே அதை பற்றி திருமறையில் விதவிதமாக சொல்லி காட்டுகின்றான். ஒரு சதக்கா, ஒரு மணியை
ஒரு வித்திலிருந்து ஒன்று தானே கிடைக்கும், இல்லை அல்லாஹ் 7ஆகவும் அந்த 700ஆகவும் இப்படியாக சதக்காக்களுக்கு பல கூலிகளை தருவதாக அல்லாஹ் எமக்கு அழகாகவே ஆர்வப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, சதக்காக்களையும் தாராளமாக செய்து, சதக்காவையும் கொடுத்து, ஜகாத்தையும் கொடுத்து, சதக்காக்களையும் மேலதிகமாக கொடுக்க வேண்டும். கொடுத்து எமது வாழ்க்கையை சிறப்பாக்கி கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய பெரியார்களே, நபி அவர்கள் சொன்னதை போல வதாவு மர்லாக்கும் பி சதகா, சதக்காவின் மூலமாக, தர்மங்களின் மூலமாக உடைய நோயாளிகளுக்கு வைத்தியம் செய்யுங்கள், நிவாரணம் வைத்தியங்களை செய்து கொள்ளுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்லுகின்றார்களே. எனவே நோய்க்கு சகோதரர்களை வைத்தியம் டாக்டர்கள் செய்வது அது ஒரு புறம், மருந்துகள் மாத்திரைகள் என்பது ஒரு புறம் சகோதரர்களே, பெரியார்களே. ஆனால் நபி அவர்களுடைய வார்த்தை என்னவென்றால், உங்களுடைய சதக்காக்களின் மூலமாக நோயாளிகளுக்கு வைத்தியம் செய்யுங்கள் என்பதாக நபி அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார்கள். எனவே நோய்க்கு நிவாரணம் சதக்காவில் ஆக்கி வைத்திருக்கின்றான். ஜகாத் என்பது அது கடமை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். சதக்கா என்பது மேலதிகமாக சகோதரர்களே, பெரியார்களே, எம்மை செழிப்பாகவும் எமக்கு அந்த வாழ்வுக்கான பாதுகாப்பு அரண்களாகவும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அமைத்திருக்கின்றான். எனவே இந்த அடிப்படையில் இன்றைய காலத்தை பொறுத்த வரையில் 10.5 பவுன் என்றால் 10.5 பவுன் இருக்க வேண்டும் என்பது ஜகாத்துடைய எல்லை என்றால், நிசாப் என்றால் சகோதரர்களே, இன்றைக்கு சுமாராக 2,30,000 ஒரு பவுனுடைய விலை என்றால், இந்த அடிப்படையில் சகோதரர்களே, பெரியார்களே, சுமாராக 24,15,000 ரூபா ஒரு மனிதனுடைய கணக்கில் ஒரு வருடமாக அவனுடைய சேமிப்பில் இருக்குமாக இருந்தால், அதையும் அதுக்கு மேல் உள்ளதையும் கணக்கிட்டு 2.5 வீதங்கள் கணக்கிட்டு சகோதரர்களே, பெரியார்களே, ஜகாத்தை கொடுத்து விடுவது கடமையாக இருக்கின்றது. எனவே கடமையும் செய்து மேலதிகமாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சதக்காவை ஆர்வப்படுத்துகின்றானே, அந்த சதக்காவையும் செய்து எமது வாழ்க்கையும் பாதுகாத்து அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பணம் என்ற பாக்கியத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு மன உறுதி எடுப்போமாக. கிருபையுள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பூரா உலக முஸ்லிம்களுக்கும் உண்மையை விளங்கி படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து படைத்தவனுக்காக வாழக்கூடிய நட்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ் எமது பாவங்களை நீ மன்னித்து கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் ஈண்டெடுத்த அன்பு தாய் தந்தைகளுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானுக்கும் இல்முக்கும் யாரெல்லாம் காரணஸ்தர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் பூரா உலக முஸ்லீம்களின் சார்பாக கேட்கிறோம். யா அல்லாஹ் பூரா உலக முஸ்லீம்களை நீ மன்னித்து கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் சொர்க்க வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு நரக வாசல் எல்லாம் மூடப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோட்டவர்களாக கடமையை நிறைவு செய்தவர்களாக கையெழுந்திருக்கிறோம். யா அல்லாஹ் எம் அனைவர்களை நீ மன்னித்து கிருபை செய்வாயாக. எமது தாய் தந்தைகளை மன்னித்து கிருபை செய்வாயாக. மனைவி மக்களை மன்னித்து கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் பூரா உலக முஸ்லிம்களை நீ மன்னிப்பாயாக. இந்த ரமலானிலும் மன்னிப்பு இல்லாத உதவிகளாக எங்களை விரட்டி விடாதே யா அல்லாஹ். உன்னை தவிர எங்களுக்கு வேறு நாயனும் கிடையாது யா அல்லாஹ். யாழ் எவ்வளவு காலம்தான் உன்னுடைய மன்னிப்பு இல்லாமல் உன்னுடைய பார்வையில் குற்றவாளிகளாக துரோகிகளாக வாழ்வது யா அல்லாஹ். ஒரு நாளைக்கு உன்னைத்தான் வந்து அடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ். நீ உடலை தந்ததை போன்று, இந்த உடலிலே உயிரை தந்ததை போன்று ஒரு நாளைக்கு இந்த உடலையும் உயிரையும் நீ கலட்டத்தான் போகின்றாய் யா அல்லாஹ். உன்னிடத்தில் வரக்கூடிய சமயத்தில் பாவிகளாக வந்து சந்திப்பதை விட்டு எங்களை பாதுகாத்துடையா அல்லாஹ். அன்புல ரஹ்மானே, இந்த புனிதம் நிறைந்த ரமலானில் மன்னிப்பில்லாதவர்களாக எங்களை விரட்டி விடாதே யா அல்லாஹ். எதையாவது செய்து யா அல்லாஹ், ஏதோ சின்ன கொஞ்சமான அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த சிறிய கொஞ்ச நெஞ்சமான அமல்களை கபூல் செய்து கொண்டு எங்களுடைய பொருத்தத்தை நசீபாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எமது முடிவு நாளை நல்ல நாளாக ஆக்கி தருவாயாக. கடைசி மூச்சை களிமோடைய மூச்சாக ஆக்கி தருவாயாக. கடைசி மூச்சில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற சாட்சியத்தோடு களிமாவோடு உன்னை வந்து சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் அஹ்மதுஹு வ அஷ்குருஹு வல் ஹம்து வாஜிபுன் லஹு அலா குல்லி இன்சான் வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله خير من صلى وتصدق وصام وقام لعبادة الملك العلام. اللهم صل وسلم على عبدك ورسولك سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. فاعلموا عباد الله أدوا زكاة أموالكم طيبة بها نفوسكم. قد أعطاكم الله الكثير وطلب منكم القليل وأعطانا المال ابتلاء وعارية لينظر ماذا نعمل فيه. فيا عباد الله علموا ما علمه الله من دينه خصوصا في الزكاة وغيره وافعلوا الخير لعلكم تفلحون. فقال تعالى وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت
فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. وأيضا قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. نفعني الله وإياكم بهدي كتابه. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا للإيمان والإسلام ووفقنا لاتباع هدي الرسول عليه أفضل الصلاة والسلام. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على عبدك ورسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فيا أيها الناس اتقوا الله تعالى وحافظوا على أوامر الله وأطيعوا الله والرسول لعلكم ترحمون. وقال تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وذرياته أجمعين. ورضى اللهم عن الأربعة الخلفاء المهديين. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله تبارك وتعالى عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم انصر الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداءك أعداء الدين فانصرنا على القوم الكافرين. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم ودعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.